நாளிலே ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதியை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றத்துக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் குற்றத்தை உணர்கிற மனிதன் யார்? மறைவான குற்றத்துக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிற இந்த வசனத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிழைகளை, நம் தப்புகளை நம்ம உணரக்கூடிய இடத்துல நம்ம எப்போது காணப்பட வேண்டும். வேத வசனமோ சபையிலே தேவ ஊழியர்கள் போதிக்கும் போதோ நமக்கான வார்த்தைகள் கடந்து வரும் போது அதை கடினமான உள்ளத்தோடு நாம் கடினப்படுத்தாமல் அந்த வசனத்துக்கு நாம் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்ம நிச்சயமாகவே என்ன பண்ணுவார்னா நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதினிடத்திலே சொல்லும் போது அவன் பத்சேபாள் இடத்திலே அவன் பாவம் செய்த போது நாத்தனவேல் உணர்த்துகிறார். அதை உணரும் போதுதான் அவன் பாடுகிற பாட்டாக சங்கீதம் 51 காணப்படுகிறது. அவர் அறிக்கை செய்கிறார், தன் குற்றங்களை அறிக்கை செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நம்மை தேடி வரும்போது, நாம் மனப்பூர்வமாக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக்கப்படுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ வசனங்கள் நம்மை நோக்கி வருகிறது. சபைகளிலே நாம் ஆராதிக்கும் போது, வசனங்களை கேட்கும் போது, தேவன் நம்மோடு கூட பேசும்போது நம்ம உள்ளத்தை கடினப்படுத்தக்கூடாது. அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவனுடைய இரக்கம் நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வருகை என்பது மிக சீக்கிரமாக இருக்கிறது. நாம் பரிசுத்தமாகுவோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியமாக இருக்குது. ராஜாதி ராஜாவாய் இயேசு மகாராஜா வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபமாக இருக்கு. மேகங்கள் மீது வரப்போகிறார். நீங்கள் நானும் அவரை காண வாஞ்சியாக இருப்போம். அறிக்கை செய்வோம், உணர்வோம். நம் குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்து நாம் விட்டுவிடும் போது தேவன் நம்மில் இரக்கம் வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாக